தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு செல்லும் வழியில் உள்ள முக்காணி மேம்பாலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தில் புதிய பாலமானது தரை இறங்கியது. அந்த பாலமானது இன்று வரை கவனிப்பாரற்று கிடக்கின்றது. ஒரு வழி பாதையாகத்தான் அனைத்து வாகனங்களும் செல்லுகிறது. பழைய மேம்பாலம் கம்பீரமாக நிற்கின்றது. புதிய மேம்பாலம் உருக்குலைந்து நிற்கிறது. இந்த கான்ட்ராக்டர் மீதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அல்லது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? இவர்கள் எல்லோரும் ஆய்வு செய்த பிறகுதான் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் வெள்ளத்தில் ஒரு பக்கம் மட்டும் கீழே இறங்கியிருப்பது என்ன காரணம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை பாருங்கள். அந்த பகுதி மட்டும் கீழே இறங்கியிருக்கிறது. ஆக நம்மவர்கள் கட்டிய சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்ட இந்த பாலமானது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கிறது. இந்த மேம்பாலம் இன்றைக்கு யாருக்கும் பயனில்லாமல் காட்சியளிக்கிறது. ஆட்சியாளர்கள் பாலங்களை கட்டுகிறார்கள், சாலைகளை போடுகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளில் பல துறைகள் இருக்கிறது. எல்லோரும் ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் எதை இவர்கள் ஆய்வு செய்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அரசாங்கம் அனைவருக்கும் சம்பளம் வழங்குகிறது. அந்த சம்பளத்தின்படி தங்களது பணிகளை நிறைவாக செய்திருக்கிறார்களா என்பது கேள்வி. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்று சொல்லுவார்கள். அதைப்போல பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்ட பாலம் மிக பலமாகவும் மிகவும் சிறந்ததாகவும் பல ஆண்டுகள் நீடித்தும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுடைய வரிப்பணம் புரோஜனமாக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த வகையில் மக்களுடைய வரிப்பணத்தை விரயமாக்கலாமா என்பதுதான் பொதுமக்களின் கேள்வியாகும்.